Yeah, guys, welcome back to our channel Sulu Idiots. So, in this video, we are going to play my friend who is Prem, and we will play custom with him. So, let's start the custom match. And I think my network has some problem. Nothing. Oh, what happened? अबे वो क्या हुआ? என்னடா ஆச்சு ஆளை காணோம் வந்துட்டான். So in this video I am going to be commenting in Tamil. So let's start our match. It will be a 7 round match, so I think infinite ammo, and he could do take me out single-handedly. He's a very skilled player also. So in this video, I'm going to be talking in Tamil. So let's start the match. Because I can't hear the footsteps clearly, so because of that only I am. But don't know where he is. I don't know where he could be also. So let's see. There will be B2 meeting. So it's not here. Clear footsteps. No, it's not. Yeah, I finished them with the MP. Headshot, he saw actually. Drag. So, and grenade throwing, and one more thing, guys. And இன்னொன்னு இப்போ அவன் பேக் பண்ணிட்டான்னா என்னால கிரனேட் தூக்கி போட முடியாது. அது ரூல் அப்படின்னா அவங்க ரூல் வச்சிருக்காங்க. ரூல் அப்படி வச்சிருக்காங்க. பேக் பண்ணிட்டான்னா அதுக்குள்ள கிரனேட் போடக்கூடாது. மட்டும் எயிட்டான். சரி ஓகே நான் இருக்கேன். அவன் கிட்ட பக்கத்துல போக கூடாது. அவன் வந்து எம்ஐடி எடுக்கணும் நல்லா வேணும். ஹெட்ஷாட் சரியான அடி. ஆனா எலிமினேட் தான். இப்போ நம்ம 2 ரவுண்ட் ஜெயிச்சிருக்கோம் guys. 2 ரவுண்ட் லீட்ல இருக்கோம். ஸோ அது பேட்கிட் கொஞ்சம் வாங்கிடலாம். அவ்வளோ இப்போதைக்கு அவ்வளோதான் தேவை. பிரச்சனைன்னா அவன் சூப்பரா ஆடுவான். என்னன்னு தெரியல. 60 நிமிஷம் கொடுத்துருக்கானா 1 நிமிஷம் கொடுத்துருக்கான். ஸோ பாப்பேன். நான் எஸ்பீட் வச்சு ஆடிக்கிட்டு இருக்கான். இந்த நல்லா விளையாடுவான். அதுல என்ன MP40 சூப்பரா விளையாடுவாங்க. அதுலதான் இந்த கில்டு லீடரும் அவன் தான். என்ன பண்றதுன்னு தெரியல. போட்டான். ஏன் கிட்ட எனக்கு பதினேழு ஹெச்பியில தப்பிச்சான் guys. அந்த ஹெட் உள்ளேன்னா செத்தே இருப்பேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்க. கில்ட்ல ஜாயின் பண்ணணும்னா நான் இந்த மேட்ச்க்கு அப்புறம் எங்க கில்டோட நம்பர் காட்டுறேன். அதுல வந்து ஜாயின் பண்ணுங்க. அதுல வந்து level 20
இதுலயும் பிளாட்டினம்ல இருக்கணும், டிஆர்லயும் பிளாட்டினம், சிஎஸ்லயும் பிளாட்டினம். நாங்க வந்து முதல் கிரியேட் பண்ணப்ப அப்படி கிரியேட் பண்ணல, இப்போ சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இனிமேல் 11 289 89 நியூஸ் ஆகலையா? நான் அந்த பக்கத்துல போக மட்டும்தான் நல்லது. நான் பேக் ஆஃப் பண்ணணும், பேக் பண்ணி சுத்தி அடிக்கணும். அவனுக்கு புரிஞ்சிருச்சு. அப்படி 39 டேமேஜ், 133 இந்த பக்கத்துல பாக்குறான். ஒண்ணு ரெண்டு மட்டும் உழுது. ஜோன் வேற அவன் பக்கம் ஷிஃப்ட் ஆகுது. எனக்கு டிஸ்அட்வான்டேஜ். இது பிடிக்காது போல. ஐயோ, ஹெட் அடிச்சான். சே 54 ஹெச்பி, அதுவும் 19 ஹெச்பி கொண்டு வந்துட்டேன். க்ளோஸ் கால். சே போட்டிருக்கலாம் அவன், ஆனா போட முடியல. என்னன்றது அவனை ட்ரை பண்றான், இப்ப நம்ம ட்ரை பண்றேன். அப்ப என்ன பண்ண முடியும்? இதுல அதுக்கு இது பண்ண முடியுமா? வாங்கிடலாம். இது வாங்க முடியாது. வாங்கிடலாம். அவனும் எக்ஸிக்யூட் பண்றான், எக்ஸிக்யூட் பண்றான். அப்ப இன்னும் நமக்கு 5 மேட்ச் ஜெயிச்சா போதும். 5 கூடி இல்ல 4 மேட்ச் ஜெயிக்கணும். அவனுக்கு இன்னும் 6 மேட்ச் ஜெயிக்கணும். நம்மளால ஜெயிக்க முடியும்னு தோணுது. நான் 2 சைடும் பார்க்கணும். அங்க இருக்கான். பயமுறுத்து. அவ்வளவுதான். கொண்டுட்டான். குளோவால் போட்டுட்டு இருந்தான். நான் ஏன் கான்சென்ட்ரேட் பண்ணல. அவன் அடிக்க மாட்டான்னு நினைச்சேன். பேக் பண்றது பரவாயில்ல, போட்டாலும் பரவாயில்ல. இந்த வீடியோ கஷ்டமான ஜெயிக்கணுன்றது. ஜெயிக்கிறேன் எப்பவுமே. அவனுக்கு நான் இப்படி வருவேன், பார்த்து கொஞ்சம் ஆங்கில மாத்தி பிடிப்பேன். அங்கதான் இருக்கான் நினைச்சேன்.
கவர் பண்ணிட்டானா எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மா வெளியே வந்து ஆகணும். ஓட்டி வீடியோல ஹெட் கைஸ். ஐயோ இவன் வீடியோல ஹெட் அடிச்சிட்டான். இவன் கிட்ட ஜெயிக்கிறது தான் கஷ்டம். சரி பாப்பேன் என்ன முடியும். இவன் போட்டி வச்சிருக்கான், நான் யூஎம்பில விளையாடுவேன். நான் கொஞ்சம் கேர்லெஸ் ஆயிட்டேன், அடிக்க முடியும்னு நினைச்சேன். இந்த இடம் கை செஞ்சா பாப்போம். எனக்கே இது எதுவும் இல்லை. மேல வீடியோ விளையாடுவான். எங்க பாரு இந்த இடம் நான் போகும்போது எப்படி ஹெட் அடிச்சான்னு தெரியல. எனக்கு சும்மா இருந்துட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் யூஎம்பில நல்லா விளையாடுவேன். இதுவும் இல்லாம என்னோட ரொம்ப ரொம்ப நாளா விளையாடிட்டு இருக்கேன். நான் இப்பதான் ஒரு 20 நாளா தான் கண்டினியூஸா விளையாடிட்டு இருந்தேன். அதனால 20 நாள் முன்னாடி தான் கேம் விளையாட இது பண்ணேன், கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு மாசம் கேப் விட்டேன். ஒரு மாசம் கூட இல்ல, ஒரு 20 நாள் கேப் விட்டுருப்பேங்க. இந்த உடனே கஷ்டம் தான். அங்க இருக்கான் தம்பி. ஓஹோ லூட் படிக்க போறியோ, நல்லது. ஃபர்ஸ்ட் பால் ஸ்பீடு விளையாடுறது தான் நல்லது. எங்க இருக்கான்? கீழே 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 இருக்கான், கீழே இருக்கான். ஐயோ பேக் ஆகுறா, பேக் ஆகுற. பேக் ஆயிட்டான், பேக் ஆகல, பேக் ஆகல. அவன் எப்படி என்ன அடிச்சான் அப்படியே அடிச்சான். ஐயோ பேக் பண்ணிருக்கான், அதுக்கும் உள்ள கொண்டு அடிச்சான். சூப்பர் சூப்பர். 4-4 டை போயிட்டு இருக்கு. சூப்பரா விளையாடுறோம். guys, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ கொண்டு வரும். இப்ப எங்க இருக்கான்னு பாக்குறதுதான் கொஞ்சம் கஷ்டம். ஆமா அங்க யாரோ உட்கார்ந்துருக்காங்களே. ஆட அங்கே அங்கேயே பார்த்து அடிச்சு அவனே அங்குள்ள பேக் ஆயிட்டான். நான் நினைச்சிட்டேன். இப்ப நானும் வந்து
കഴിയാനായി ലാസ്റ്റ് അത് വീഡിയോ തന്നെ എടുത്തോണ്ടിരിക്കുന്നത്. No bro damage. मार दिया यार. मैंने से वहां का ऐसे एक्चुअली वो अच्छा हुआ था, नहीं तो फिर जीतने के बाद वो बोल सकता है. यो बनाया है यार, हिंदी में पेश रहे हैं आजकल. फुल पेश पेश और आर्मी को கன்ஃபார்மா இப்படி எப்படியோ வருவான். ஸ்ட்ரைட் அடிக்க வாய்ப்பே இல்ல. கன்ஃபார்ம் எனக்கு ஸ்னைப் பண்ணி அடிக்க தான் பார்ப்பான். சுத்தி கூடி வர வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான், இன்னும் ஒரு ரவுண்டு தான். கீழே குதிச்சா டிராப் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிச்சா போதும். கொஞ்சம் மேடு காட்டு நீண்டதுக்கு தூர் போமா போகணும். போமா போ சும்மா எனக்கு அடிக்கிறாங்கப்பா. நீ அங்க போ. இங்கேயே கொண்டாடு இருப்போம். இப்ப எப்படி வந்து சொல்ல வரோம் பார்ப்போம். போய் வச்சிருந்தோம். வேணும்னு விட்டு குடிச்சு வச்சு பார்த்துட்டு இருந்தோம். ஃபைனல் ரவுண்டு வேற. தோத்தாலும் ஜெயிச்சாலும் மியூசியம் இருக்கு. அப்ப நானும் ஸ்கார் எடுத்தேன். சூப்பர். போற இடத்துல எல்லாரும் அதான் எங்க நடிக்கிறாங்க தெரியல. நான் வெளியே வர அவங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளோ எங்களுக்கு அதான் எங்க தான் போனோம்னு தெரியல.
அங்க இருக்க அந்த உனக்கு மூவ்மெண்ட் இல்லாம நான் நிக்கவே மாட்டேன். இது பண்ண முடியும். ஐயோ அந்த பை பவர் கொண்டுட்டான். சரி அந்த ஏடபிள்யூ பை ஷார்ட் வாங்கணும்னு தப்பிருக்கான். ஸோ ஓகே guys, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பை பாய்.